உலகிலேயே இன்னும் நிற்கும் பழமையான மணற்கற்கள் கோயில் எது தெரியுமா? எகிப்தின் பிரமிடு இல்லை, ரோம் நகரமும் இல்லை, நம் தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்க காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் தான் அது. அந்த கோயிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். अन्तःकरणविशुद्धिं भक्तिं च त्वयि सती प्रदेहि विभो। साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्। करुणावरुणालयमयि दासोदासस्तवोचितो न हि भो। साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्। जय कैलास निवास प्रमाथ गणाधीश भूसुरार्चित भो। साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्। கிட்டத்தட்ட 1300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோயில் இன்னும் இடிஞ்சு விழலை. என்னடா அவன் எடுத்த உடனே அபுனமாக பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் முழுக்க முழுக்க மணற்கற்களால் ஆன கோயில். அதாவது மண்கல் அப்படின்றது என்னென்னா, நார்மலாக நம்ம கருங்கல் போல் இல்லாமல் மண்ணால் ஆன கல். இதெல்லாம் இந்த கல் இவ்வளோ நாள் தாக்குப்பிடிச்சி இருக்குமான்றதே ஒரு பெரிய அதிசயம்தான். இந்த கோயில் பெரும்பாலும் மணற்கற்களால் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் சில இடத்துல கருங்கல் மற்றும் செங்கலும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் முழுக்க ஒரு ஹைப்ரிட் டெக்னாலஜி கொண்டு கட்டப்பட்டிருக்கு. அதாவது 3 விதமான கல்களையும் ஒன்றாக இணைச்சி இதை கட்டியிருக்காங்க. இது உண்மையே ரொம்பவே வியக்கத்தக்க ஒரு கோயிலாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, தமிழ்நாட்டின் கோயில் நகரம் என்று அழைக்கப்படுற காஞ்சிபுரத்தில் தான் இந்த கைலாசநாதர் கோயில் அமைஞ்சிருக்கு. இது சாதாரண கோயில் இல்லை, பல்லவ ஆட்சி காலத்தின் முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்குது. அந்த ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோயில் தான் இது. இந்த கோயில் கிபி 7ஆம் அல்லது 8ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் 2ஆம் நரசிம்மவர்மன் பல்லவர்களால் கட்டப்பட்ட இந்த கோயில் 1300 ஆண்டுகளுக்கு மேலே இன்னும் இந்த கோயில் உறுதியாக இருக்குது. இப்போது முக்கியமான விஷயம், இந்த கோயில் மணற்கற்களால் கொண்டு கட்டப்பட்டிருக்கு. இங்கிலீஷில் சாண்ட்ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. மணற்கற்கள் என்றால் எளிதில் சிதையும் என்று நாம் நினைப்போம். ஆனால் 1300 வருஷங்களாக மழை, வெயில், காற்று, போர்கள், காலநிலை மாற்றம் போன்ற எல்லாத்தையும் தாங்கி இந்த கோவில் இன்னும் உறுதியாக நிற்கிது. இது பல்லவர்களின் அறிவியல் மற்றும் கட்டடக்கலையின் உச்சம்தான் சொல்லணும். பல வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது உலகிலேயே இன்னும் நிற்கும் பழமையான மணற்கற்கள் கோயிலில் ஒன்று. அதனால தான் உலகம் முழுதும் இருந்து வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த கோயிலை பார்க்க வராங்க. இந்த கோயிலில் உள்ளே பார்த்தா சிவபெருமான் 64 விதமான ரூபங்களில் காட்சி தராரு. இந்த கோவில் வடிவமைப்பு மவுண்ட் கைலாஸ் நினைவூட்டுவதாக அமைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த கோயிலுக்கு கைலாசநாதர் என்ற பெயர் வந்தது. மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த கோயிலில் ரகசிய வழித்தடம் உள்ளது. போர்க்காலத்தில் மன்னர்கள் தப்பிப்பதற்காக இந்த வழித்தடத்தை அமைச்சிருக்காங்க. இந்த கோயில் வெறும் வரலாறு மட்டுமல்ல, இது ஒரு ஆன்மீக சக்தி மையம். இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக பக்தர்களால் நம்பப்படுது. ஒரு மனிதன் தனது வாழ்நாளில் ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய கோயில்களில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லுவேன். இந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் நமக்கு சொல்கிற படம் ஒன்று தான். தமிழர்களின் அறிவு உலகத்துக்கே முன்னோடி அப்படின்றது தான். இது மட்டும் இல்லை, இந்த கோயில் இப்போ இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் ஒரு ரோல் மாடல்னே சொல்லலாம். ஏன்னா இந்த கோயிலை பற்றி ஒரு முக்கியமான தகவல் சொல்லுவாங்க. ராஜராஜ சோழன் தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடி இந்த கோயிலை வந்து பார்த்துட்டு இதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் அந்த கோயிலை கட்டினதாக சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கோயிலுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோயில் ரொம்ப பெருசாக கட்டியிருக்காங்க சோழ மன்னர்கள். அப்படி எல்லா கோவில்களுக்கும் முன்னோடியாக திகழ்கிறது இந்த கைலாசநாதர் கோயில் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் முழுக்க முழுக்க மணற்கற்களால் செஞ்சுருக்காங்க. இந்த கோயிலில் இருக்கிற சிற்பங்களை பற்றி சொல்லணுன்னா ரொம்பவே கலைநயத்தோடு வர்ணிச்சிருக்காங்க.
பல்லவ மன்னர்கள் ரொம்பவே பார்த்து பார்த்து இந்த கோவிலை வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ அற்புதமாக இந்த கோவிலில் இருக்கிற சிற்பங்கள்லாம் காட்சி தருது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இருக்கிற ஒவ்வொரு தூண்லேயுமே சிம்மங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், சிம்மங்கள் தான் பல்லவர்களுடைய சின்னம். அதனால் இந்த கோயில் முழுக்கவே எல்லா தூணையும் இந்த சிம்மங்கள் தான் தாங்கி பிடிக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கோயில் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கோவிலை சுற்றி இருக்கிற மொத்த அமைப்பிலையும் ஏகப்பட்ட கோயில்களை அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலை சுற்றி தனித்தனி சந்நிதிகள், அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய வெவ்வேறு வடிவங்களை அப்படி இங்கே எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ, எந்தெந்த இடத்துலலாம் பண்ண முடியுமோ எல்லா இடத்துலையும் அவ்வளோ அற்புதமாக செஞ்சு வச்சுருக்காங்க. இது நம்ம ரொம்பவே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலை வந்து பார்த்தா எல்லாருமே கண்டிப்பாக வியந்து போயிடுவாங்க. அவ்வளோ அற்புதமான கலைநயத்தோட இந்த கோவிலை அமைச்சிருக்காங்க. நம்ம ஒவ்வொருவரும் இந்த கோயிலை கண்டிப்பாக வந்து பார்க்கணும். அப்போ தான் நம்மளுடைய பெருமை நமக்கே தெரியும். மொத்தம் 64 கோயில்கள் ஒன்றா சேர்ந்து தான் இந்த கோயில். அதாவது 64 தனித்தனி சந்நிதிகள் இந்த கோயிலை சுற்றி அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு சந்நிதிலையுமே ஒரு ஒரு வகையான சிவபெருமானின் வடிவங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இது ரொம்பவே பார்க்க அற்புதமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளவு சந்நிதிகள் இருக்குன்னு. இவ்வளோ சந்நிதிகளை சுற்றி நடுவில் ஒரு பெரிய கோயில் அமைச்சிருக்காங்க. அங்கே தான் கருவறையில் சிவபெருமான் கைலாசநாதராக காட்சி தராரு. இது பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இந்த மாதிரி கோயிலை உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி ரொம்பவே வித்தியாசமாக இந்த கோயிலை பல்லவ மன்னர்கள் அமைச்சிருக்காங்க. ஆனால் ரொம்பவே கொடூரமான விஷயம் என்னென்னா, இந்த கோயிலை இன்னும் உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவிக்கலைன்றது தான். ஏன்னா இதுக்கப்புறமா கட்டப்பட்ட பல கோயில்களை உலக பாரம்பரிய சின்னமாக அமைச்சிருக்காங்க. ஏன் தஞ்சாவூர் பெரிய கோயிலே இந்த கோயிலுக்கு அப்புறமா தான் கட்டியிருக்காங்க. இந்த கோயிலை பார்த்து ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு தான் அந்த கோயிலே கட்டியிருக்காங்க. ஆனால் அந்த கோயிலெலாம் உலக பாரம்பரிய சின்னம். கண்டிப்பாக அதுவும் வியக்க வைக்கிற கோயில் தான். ஆனால் எல்லாத்துக்கும் முன்னோடியாக திகழ்கிற இந்த கோயில் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கலை. இதுதான் ரொம்பவே வருத்தத்துக்குரிய விஷயம். நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தா தெரியும் நான் ஏன் இப்படி சொல்கிறேன்றது. ஏன்னா இது உலகத்திலேயே ரொம்பவே வியக்க வைக்கிற அளவுக்கு பிரமிப்பான கலைநயத்தோடு இருக்கிற சிற்பங்கள் அமைஞ்சிருக்கிற கோவில் தான் இது. அதை இந்த வீடியோலேயே உங்களுக்கு பாதி புரிஞ்சிருக்கும். இன்னும் இந்த கோவிலுக்கு நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். என்ன மாதிரியே இந்த கோயில் உலக பாரம்பரிய சின்னத்தில் ஒன்றா அறிவிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கோயிலை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மோட பெருமை நமக்கே தெரியும். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட் என்னோடய வீடியோஸில் போட்டிருக்கேன். இதே மாதிரி பிரமிக்கிற வரலாறுகள் எல்லாமே என்னோடய யூடியூப் சேனலில் இருக்குது. மறக்காமல் என்னுடைய தமிழ் டெம்பிள் சீக்ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.